வணக்கம். ஸ்ரீ மாந்திரிக பயிற்சி மையத்திலேருந்து குருஜி பேசுகிறேன். நம்ம ஒரு சக்தி வாழ்ந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இது எப்படிப்பட்டதுன்னா, சிலருக்கு மட்டுமே தெரிஞ்ச இந்த உண்மை. இது விநாயக பெருமாள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா விநாயகர் பார்த்திங்கனால அவர் சிறு பிள்ளை வயசில் தான் இருப்பார். அப்போது விநாயகரை நம்ம சித்தி எடுத்தோம்னா, விநாயகரை பிரதான தெய்வமாக எடுத்திங்கன்னா, விநாயகரை வழிபட ஆரம்பித்தங்கன்னா, அந்த சிறு பிள்ளை வயதில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களும் உங்களுக்கு வசியமாகும். அது எந்த மாதிரி தெய்வம்னா, முருகர், ஐயனார், சாஸ்தா, அப்புறம் தர்ம சாஸ்தான்னு சொல்லக்கூடிய ஐயப்பா, அப்புறம் விஷ்ணு மாயா, இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகள் வடிவத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அனைத்தும் உங்களை நோக்கி வரும். உங்களுக்கு வசியம் கொடுக்கும். நீங்கள் கேட்குற வேலையும் செஞ்சு கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி விஷயம் சில பேர் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மூலக்கடவுள் அண்ணா சொல்லுக்கு அவர் தான் அதிபதியாக இருக்கார். ஏன் மூலக்கடவுள்னா, அதிக வசியத்தன்மையும் பண வரவும் காரிய சித்தியும் தடையில்லாத காரியங்கள் நடத்தி கொடுக்கக்கூடிய தெய்வம் தான் விநாயக பெருமாள். அதே மாதிரி தான் அந்த வயதில் இருக்கக்கூடிய பால தெய்வங்கள், அதாவது சிறு பால தெய்வங்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாமே உங்களுக்கு ஐக்கியமாகி நீங்கள் கேட்குற வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்கும். மகத்தான சக்திகள் கொடுக்கும், அஷ்டம சித்திகள் கொடுக்கும். அதே நேரத்தில் வாக்கு சொல்கிறது பார்த்திங்கன்னா தெளிவான வாக்கு இருக்கும். காலம் கடந்து வாக்கு சொல்லும், கால ஞானத்தை சொல்லும், துல்லியமாக சொல்லலாம். ஒரு நபர் என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, என்ன இவங்களால் பண்ண முடியுன்றது கணித்து சொல்ல முடியும். அதனால் விநாயகரோட விஷயம் மேன்மையானது. அது தெரிஞ்சு புரிஞ்சு அந்த பூஜை முறைகள் தெளிவாக செஞ்சு எடுத்தோம்னா அதை பல வகையான சக்திகள் பெறலாம், ஞானம் வரும். அதே நேரத்தில் சித்து விளையாட்டுகள் வரும், மருத்துவ ரீதியாக வரும், ரசவாதம் பண்ணலாம். வைத்தியத்தில் நாடி பார்த்து பல வகையான விஷயங்கள் நம்ம சொல்லலாம். ஒரு நபரை கைப்பிடிச்சி நாடி பார்த்தோம்னா தெளிவான நோய் என்ன இருக்குது, அந்த நோய் தீர்றதுக்கு என்ன வைத்தியம் பண்ணணும்ன்றது உங்களுக்கு தெரியும், தெளிவாக இருக்கும். அந்த நாடி அவ்வளோ சுத்தமாக உங்களுக்கு கேட்கும். மற்றவங்க இந்த விநாயகர் பெருமாள் வசியம் இல்லாத நபர்கள், அந்த விநாயகர் பெருமாள் மந்திரத்தை சித்தி பண்ணாத நபர்கள் நாடு பிடிச்சி பார்த்திங்கன்னா சில குழப்பங்கள் ஏற்படும். அது வாதத்தில் பெத்தம் சிலேத்தம் மாறி மாறி அடிக்கதா, அது எப்படி போகுதுன்னு கண்டுபிடித்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதே விநாயகர் பெருமாள் சித்தி எடுத்தவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சி சொல்லிடலாம் நோய். அதே மாதிரி ஆத்மா கூட பேசுகிற சக்தியும் இந்த விநாயகர் பூஜை மூலமா அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா முதிர்ந்த ஆத்மாக்கள், சித்தி நிலை பெற்ற ஆத்மாக்கள், மந்திர சித்தி பெற்ற ஆத்மாக்கள், அவங்க கூடலாம் பேசலாம். உங்களுக்கு மாந்திரிகத்தில் ஒரு டவுட் இருந்தால் அந்த ஆத்மா கூப்பிட்டு கேட்டுக்கலாம், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்ட்டு. அப்படிப்பட்ட அருமையான விஷயந்தான் விநாயகர் சித்தின்றது. விநாயகரை சித்தி யாராவது எடுத்திருந்தாலும் இதை பற்றி தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு இன்னும் மேல்மையாக பலத்தை கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும். சக்தி வாழ்ந்த ஒரு மாந்திரிகனை நீங்கள் ஆக முடியும். அதனால் இப்படி ஒரு முறை இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க. எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். மேலும் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.